சின்ன குழந்தைகளுக்கு பால் ஊட்டினதுக்கு அப்புறமா பாப்பாவை எடுத்து தோளில் சாய்ச்சி வச்சுக்கணும். லைட்டாக அதோட முதுகில் அப்படியே லைட்டாக தட்டி விடணும். அப்படி தட்டி விடச்சி அது என்ன பண்ணும், கருன்னு ஏப்ப விடும். அப்படி ஏப்ப விடச்சா கொஞ்சம் கக்கி நாப்பில் பண்ணும். அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்புறம் பாப்பாவை தொட்டிலையோ அல்லது மொத்துன்னு அம்மாவுடைய புடவையை நல்லா காட்டன் புடவையாக இருந்தால் அதை நல்லா மடித்து மொத்துன்னு போட்டு 2 குட்டி குட்டி தலகாணிகளை கழுத்துக்கு அட்டு கொடுத்து ஒரு குட்டி தலகாணியை தலைக்கு வச்சு நல்லா கோர்த்தி விட்டு, பெரிய போர்வையால் போற்றக்கூடாது, தடிமனான போர்வையால் போற்றக்கூடாது, மெல்லிசான போர்வையால் லைட்டாக நல்லா போர்த்தி விட்டு பக்கத்துலேயே இருக்கணும். எப்போவுமே குழந்தை தூங்க பண்ணிட்டோம், அதுக்கு பாலை கொடுத்தாச்சு, வேலை முடிஞ்சுது அப்படி நம்ம வேலைக்கு போயிடக்கூடாது. குழந்தை பக்கத்துலேயே இருக்கணும். ஏன்னா குழந்தை டவல் எடுத்து மூஞ்சியில் போட்டுட்டு யாருமே இல்லைன்னு அழலாம், அல்லது மூச்சா போயிட்டு அழலாம், அல்லது யாரும் பக்கத்தில் இல்லையே அப்படின்றதுனால அழுது குரல் கொடுக்கலாம். அதனால் குழந்தை பக்கத்துலேயே உட்காந்துருக்கணும். குழந்தை நல்லா தூங்கின அப்புறம் கூட குழந்தையோட தொப்பை மேலேயே நம்மளோட உள்ளங்கையை வச்சு லைட்டாக குட்டியாக தட்டின்னு இருக்கணும். அதில் நம்ம உள்ளங்கையை பாப்பா மேலே வச்சுட்டு நாமளும் பக்கத்தில் தூங்கலாம். இப்படி அரவணைப்போடு அன்போடு வளர்க்கப்படுற அந்த குழந்தை பத்திரமான உணர்வு இருக்கிறதுனால நல்லா தூங்கும், நல்லா எழுந்துக்கும், நல்லா சிரிக்கும், நல்லா விளையாடும்.